ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து முழுக்க பர்த்டே செலிப்ரேஷன் தான். அது போக நம்மளுக்கு வந்து மேரேஜுக்காக மெஹந்தி போட்டு விட்டாங்க, அப்புறம் வளையல் போட்டு விட்டாங்க. அந்த வீடியோவுமே இதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து வளையல் போடுறதுக்காக நாங்கள் ஆட்டோவில் கிளம்பி போகிறோம். ஒருத்தவங்களுக்காக வெயிட்டிங்க, அதுக்காக தான் அவ்வளோ நேரம் ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு. நம்மளுடைய ரனிஸ் குட்டி வந்து பார்க்குறாப்புல பாருங்கள். அப்படியே நம்ம பார்த்து சிரிச்சோனாலே சிரிப்பு பொங்கிடும் நம்மளுடைய ரனீஸுக்கு. அப்புறம் ரனீஸை வந்து மாமா கிட்ட விட்டுட்டு நம்ம மட்டும் கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ ஆண்டாள் கோயிலுக்கு தான் போகணும். வீட்டில் வச்சு வளையல் போடல, ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்றதுனால நம்ம ஆண்டாள் கோயிலுக்கு தான் போய் போட்டு வந்தோம். சில பேர்த்துக்கு கையில் வந்து நம்ம அளவு வளையல் வந்து வாங்கிட்டு நம்ம எடுத்துட்டோம். சில பேர்த்துக்கு வந்து நம்ம எடுக்கலை, மறுநாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சு விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கவங்க அளவு வளையல் இருக்கவங்களுக்கு மட்டும் நாங்கள் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கல்யாண வளையல் தான் போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக போட்டு முடிக்கவும் நான் காமிக்க, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கலக்குது கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ அண்ணி உன்வடிவில் அன்னையே. இப்போ வந்து அப்படியே பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எங்களுடைய ரனீஸுடைய ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருந்தால், செம க்யூட்டாக இருந்தால். என்ன ஃபோட்டோஸ் தான் சரியாக எடுக்க விடலை, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபோட்டோஸ் நல்லா எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், மெமரிஸாக இருக்கும். இதுதான் எங்களுடைய ரனீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே. அப்படியே கேக் கட் பண்ணும்போது அவன் இன்னும் எல்லாம் கை தட்டுறாங்க அப்படின்னு அவனும் அப்படியே அந்த குசியில் வந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்படியே கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே ரனீஸ்க்கு வந்து ஊட்டி விட்டேன், என்னுடைய செல்லத்துக்கு. வாங்கவே மாட்டேன்டா. அதுக்கப்புறம் எப்படியோ ஊட்டி விட்டாச்சு. ட்ரெஸ்ஸு வந்து யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, மகா அக்காவுடைய அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க. கூட பிறந்த அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தாங்க. அடுத்து 2வது கேக் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மகா அக்காவுடைய அண்ணன் வந்து வாங்கிட்டு வந்த கேக்கு. ஃபஸ்ட்டு வெட்டினது வந்து மகா அக்கா அவங்க வாங்கின கேக்கு தான் வெட்டினாங்க. இது அவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது. அதை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்போ தம்பி கூட வந்து கேக் வெட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகா அக்காவுடைய அண்ணன் 2 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. அவனுக்கு கேக் வந்து சாப்பிட மாட்டேன்ட்டா, எப்படியோ கஷ்டப்பட்டு ஊட்டி விடுறதா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பேத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க எல்லா பேத்துக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு கேக்கெலாம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லருக்கு வந்தோம். எதுக்கு அப்படின்னா, என்னுடைய அத்தை பொண்ணுக்கு வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கானா, அப்படி தான் அவள் இவன்னும் சொல்லுவேன். அவளுக்கு வந்து த்ரெட்டிங் எடுக்கிறதுக்காக வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சு. இன்ட்ரோவும் எடுக்கலை, ஃபினிஷிங்கும் எடுக்கலை, அதனால தான் ஃபோட்டோ வச்சு அப்படியே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.